பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் எதை குறித்து பேசுகிறோன்னா, இதில் 2 சாப்டர் பிரித்து பேசுகிறோம். ஒன்று அன்பு குறித்து பேசுகிறோம், ரெண்டாவது பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்திரிக்கர்கள் தோன்றிருக்கிறார். நீங்கள் எல்லா ஆவிகளும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டா இருக்குது என்று சோதியுங்கள் அப்படின்றார். நீங்கள் ஃபாலோ பண்ணுற பாஸ்டர்ஸ், அதாவது நீங்கள் போகிற சர்ச், உங்கள் பாஸ்டர் இந்த 3 விஷயத்தில் சரியாக இருக்காங்களான்னு பாருங்கள். ஒன்று, பெண்கள் விஷயத்தில் சரியாக இருக்காங்களான்னு பாருங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிசாசு ஒரு போதகரை பயங்கரமான ஒரு சோதனைக்குள்ள உள்ள கொண்டு போவான். ஏன்னா ஒரு போதகரை, ஒரு சபையின் போதகரை கீழே தள்ளிட்டோம்னா அந்த முழு சபையும் அவர் பின்னாடி அப்படியே போகும். ஏன்னா அவர் தான் மேய்ப்பர். அதனால் பெண்கள் விஷயத்தில் முதல்ல ஒரு சபை போதகர் சரியாக இருக்காங்கன்னு பாருங்கள். ரெண்டாவது, காசு விஷயத்தில் சரியாக இருக்காங்களான்னு பாருங்கள். காணிக்கை குறித்து அதிகமாக அதிலே ஃபோக்கஸாக இருக்காங்களா, அதை குறித்து போயிருங்க. சபைக்கு தேவையானது கேட்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா சபையிலேருந்து தான் மக்கள் தான் அது கொடுக்கணும், அதுக்கு தேவையானது கேட்கலாம், அதை குறித்து ஒரு பிரச்சனை கிடையாது. மற்றபடி இண்டிவிஜுவலாகவோ உங்களை தசன பாவத்திலேயோ உங்களை கட்டாயப்படுத்தாங்களா, அதில் கவனமாக இருங்க. மூணாவது, தேவ கிருபை மட்டுமே பார்த்து பேசுவாங்க. பரிசுத்தாவியான இந்த உலகத்துக்குள்ள நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தினார். அதுக்கு தான் ஏசப்பா பரிசுத்தாவியானவர் அனுப்பிச்சி வச்சிருக்காரு. யோவான் ஞானஸ்நானமும் அதே தான் பிரசங்கம் பண்ணார், இயேசு கிறிஸ்துவும் அதே தான் பிரசங்கம் பண்ணார், பரிசுத்த ஆவியானவர் அதை தான் பிரசங்கம் பண்ணார், பவுலும் அதை தான் பிரசங்கம் பண்ணார், பேதுருவும் அதை தான் பிரசங்கம் பண்ணார். எல்லாரும் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்குது, மனம் திரும்புங்கள் அப்படின்னு தான் சொல்லி பிரசங்கம் பண்ணாங்க. இன்னைக்கு மனம் திரும்புவதோட பிரசங்கம் தான் நமக்கு இந்த நாட்டில் அதிகமாக நமக்கு தேவை. ஆனால் கிருவின் பிரசங்கமும் ஆசீர்வாத பிரசங்கமும் இதெல்லாம் இது ஒரு ஏமாத்து வேலை. இதை நம்பி தயவுசெய்து போகாதீங்க பின்னாடி. ஏன்னா ஆசீர்வாதமும் உங்களுக்கு செழிப்பான பிரசங்கமும் இந்த பிரசங்கம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. மனந்திருப்புதல் பிரசங்கம் மட்டும்தான் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகும். உங்களுக்குள்ளே நீங்கள் டெய்லியும் அனுதினம் சுத்திகரித்து பார்த்துக்கோருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் சுத்திகரித்துப்பட்டு எந்த அளவுக்கு நீங்கள் பரிசுத்தமாக இருக்கீங்க நீங்களே உங்களை சோதித்து பார்க்கலாம். நான் இந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கேனா ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவர் அதுக்கு உதவி செய்வார். ஆண்டவர்கிட்ட அப்படி நீங்கள் கேட்கும்போது உதவி செய்வார். ரெண்டாவது காரியம், அன்பு முக்கியம். அன்பு உங்களுக்குள்ள அதிகமாக இருந்தால் தான், நீங்கள் நேசிக்கிற அன்பு இயேசு கிறிஸ்துவே இருந்ததுன்னா உங்களை நேசிக்கிறது போல் உங்களிடத்தில் பிறரையும் நீங்கள் நேசிப்பீங்க. அதாவது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் சகோதரிகள் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் அவங்களையும் நேசிக்கணும். ஏன்னா அவங்க உங்களுக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சாலும் அவங்களை மன்னிச்சு விட்டு அவங்களை நேசிங்க. இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்கிறாரு. ஏன்னா இயேசுவோட ஃபாலோவர்ஸ் அதை தான் செய்யணும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. இதை ஏன் அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருக்குன்னா, அனுதினமும் நமக்கு மனம் திரும்புதல் தேவை. பிசாசு அனுதினம் நம்மளை சோதித்துக்குள்ளே கொண்டு போகிறான். அதனால் பிசாசை ஆண்டவர் ஜெயித்தார்.